இன்னும் ஒரு 4-5 நாள்ல தீபாவளி வரப்போகுது. பணம் படைச்ச நாமெல்லாம் ஈசி போட்ட பெரிய பெரிய கடைக்கு போய் 10,000 15,000 துணியை எடுத்துக்கிட்டு 2 கட்டப்பை நிறைய புடிச்சுக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்கும் போது அந்த கடை வாசல்ல பனியஞ்சட்டி, கர்ச்சிப்பு, சின்ன சின்ன பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம இறங்கி வர்றது அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிட்டயே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட மாட்டாங்களா, நம்மளும் புள்ளுக்குட்டியோட தீபாவளியை கொண்டாட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட பார்ப்பாங்க. அதனால பெரிய பெரிய கடையில போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் துணிகளை வாங்குற நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க. அதுல ஒன்றும் அவங்க பெருசா சம்பாதிச்சிட போறது இல்லை. நம்ம அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க கிட்டே ஏதாவது ஒரு சின்ன பொருளை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அவங்க பொருளை போட்டு கொடுக்க கவருக்கு பைசா கிடையாது. ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க நம்மளை அனுப்பும் போது பத்திரமா போங்க, குழந்தைங்களை கையில பிடிச்சுக்கோங்க அப்படின்ற அன்பு அவங்க கிட்ட இருக்கும். ஆனா நீ 15,000 ரூபாய்க்கு பில் போட்ட அந்த கடையில உன்னை மதிக்கவே மாட்டான். தூக்கி சவட்டி கிடாசுவான். பணத்தை வாங்கி அப்படியே உள்ள குப்பை மாதிரி அள்ளி போடுவான். ஆனா அந்த 100 ரூபாயை அவங்க தெய்வமா கண்ணில் ஒத்திக்கிட்டு அவ்வளவு மகிழ்ச்சியோட நம்மளை அனுப்புவாங்க. அதனால அவங்களும் நம்மளை நம்பிதான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் குடும்பம், குட்டிகள் இருக்கு. பெரிய பெரிய கடையில தான் நல்லா இருக்கும் பொருள், இவங்க நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சு அவங்களை அவாய்ட் பண்ணாம அவங்ககிட்டயும் பொருள் வாங்குங்க. நான் இன்னைக்கு என் குடும்பத்தோட போயிட்டு பல கடைகள்ல ஒரு 20,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு இறங்கும் போது ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் பனியஞ்சட்டி, கர்ச்சிப்பு, சட்டை இந்த மாதிரிலாம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஐயா பனியன் எவ்வளவுயா அப்படின்னு கேட்டேன். ஒரு பனியன் 70 ரூபா அப்படின்னாரு. 3 பனியன் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பனியன் எடுத்தேன். 3 வெள்ளை பனியன் எடுத்தேன். 210 ரூபா ஆகுதியா, எனக்கு அந்த 3 பனியன் 30 ரூபா லாபம் கிடைக்கும், நீங்க 10 ரூபா கழிச்சுக்கிட்டு 200 ரூபா கொடுங்கயானாரு. நான் வேணாம்யா, நீங்க 210 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்த உடனே அந்த தாத்தா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன் பாருங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தர் சரின்னு சொன்னா கூட அப்படி ஒரு சிரிப்பை சிரிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதனால அவங்களும் மன மகிழ்ச்சியோட இருக்கணும்னா, எல்லாரும் தீபாவளி கொண்டாடணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள், பிளாட்ஃபார்ம் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கும் குடும்பம், குட்டி, குழந்தைகள்லாம் இருக்கு. நம்ம கொடுக்கிற அந்த 5 லாபம் தான் அவங்க வயிற்று பசியை போக்கும். சிங்கம், புலி, கரடி அப்படின்னு பெரிய பெரிய உயிரினங்கள் வாழ்ற இதே உலகத்துலதான் எறும்பு போன்ற சிறிய உயிரினங்களும் வாழுது. அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் அந்த எறும்பு மாதிரி. அதனால அவங்க நம்ம தான் வாழ்வளிக்கணும். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.